ப்ரோ யாருனே தெரியாது என்கிட்ட குக் பண்ணி தரீங்களான்னு கேட்டால் அவங்க கூட சேர்ந்து குக் பண்ணுங்க. எபிசோட் 2. ஆனால் எனக்காக நீங்கள் குக் பண்ணி தருவீங்களா? இல்லைண்ணா நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம். அதான் யாராவது குக் பண்ணி தரீங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து நீங்கள் எங்களுக்கு குக் பண்ணி தரணும். அதான் கான்செப்ட். இப்போ முடியாது, நாளைக்கு ஈவினிங் வேணா வரீங்களா? நான் ஓகே தாண்ணா, சூப்பர், நான் வரோண்ணா. ரைட்ண்ணா. ஓகேண்ணா, இந்தாங்கண்ணா இது வச்சுக்கோங்கண்ணா. ஓ மைக்கு. ஆமாம் ஓகே. தண்ணி குடிக்கிறியா? தண்ணியா? பரவாயில்ல வா, அதெல்லாம் குடிக்கணும். தண்ணி இதான் எங்கள் வீடு. சூப்பராக இருக்குண்ணா. அவங்க யோகி, இவங்க யோகி. ஹலோ, ஹாய். நீங்கள் 3 பேராண்ணா வீட்டில்? ஆமாம், நாங்கள் 3 பேர். ஆமாம். ஆனால் அடையாளமே தெரியல. காலைல பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கீங்க, இப்போ சூப்பராக ஹீரோ மாதிரி இருக்கீங்கண்ணா. கிச்சனுக்கு போயிடலாமா? கேட்ட மாதிரி அதுதான் வீட்டிங்க. அம்மா நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சப்பாத்தி. ஆமாம். பாப்பா என்ன பண்ணுறாங்க? பாப்பா வந்து கோவில் இன்னைக்கு போயிட்டு இருந்தாங்க, சக்கரை பொங்கல் சாப்பிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா சக்கரை பொங்கல்? இதான் மெயின் மேட்ரு. இதுதான் கிச்சன். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம்? உனக்கு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். அப்படி இல்லை, நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சமைக்கணும். அப்போதான் அது எப்படி நீ வர்றதுக்கு முன்னாடி வந்து உனக்கு செஞ்சு போடுவோம். அதுதான் உனக்காக நான் ஆல்ரெடி அண்ணன் சாப்பாடு செஞ்சுட்டேன். டொமேட்டோ தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ரொம்ப நல்லாவே செய்வேன். ஆமா, நான் ரொம்ப நல்லாவே செய்வேன். இன்னைக்கு நீங்க வரீங்களா? ஸ்பெஷலே நீங்க தான். சத்தியமாவா? ஸ்பெஷலே நீங்க தான். இன்னைக்கு வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு லஞ்ச் நான் தான் பண்ணிருக்கேன். அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, நீ தான் பார்க்கணும். உனக்காக தான் ஸ்பெஷலாக செஞ்சது. எப்படி இருக்கு? எப்படி உனக்கு திடீர்னு எங்க கூட வந்து சாப்பிடணும், எங்க வீட்டுக்கு வரணும், எதுக்கு? அது வந்து நான் தான் கேட்கணும். கூப்பிட்ட உடனே சமைச்சு தரேன் நீங்க தான் சொன்னீங்க. இல்லப்பா, மோஸ்ட்லி வந்து நாங்க வந்து சும்மா கை மேலே பட்டாலுமே வந்து ஒரு சில பேர் இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி முகத்தை சுழிக்கிற மாதிரி போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீ வந்து அண்ணா எனக்கு சமைச்சு தரீங்களா அப்படின்னு கேட்டீங்க. இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ நானே ஊட்டி விடுறேன். ஸோ இதெல்லாம் நினைக்கிறப்ப கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது, இந்த மாதிரி மக்கள் இருக்கீங்களா அப்படின்னு. அப்படிலாம் நீங்களே பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரிலாம். நம்ம வந்து தான் லோக்கல்லே எல்லாருக்கிட்டையும் பழகிறோம்ல, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுனால அது எங்களுக்கு பெருசாக தெரியல. எத்தனை வருஷமாண்ணா இது பண்ணுறீங்க? நான் ஒரு 6 இயர்ஸாக அதில் இருக்கேன். 6 இயர்ஸ் இருக்கேன். இது ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் ஃபேமிலியில். அதுக்கப்புறம் இப்போ 2 o'clock முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபுட் டெலிவரிக்கு அந்த மாதிரி தான். அப்படியா? சம்பாரிச்சாலும் குடும்பம் கஷ்டப்படாலும் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோமா, அவ்வளோதான். வீடு விட்டா வேலை விட்டா வீடு. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்து எங்களை இன்னும் நாங்கள் ப்ரௌடாக வெளியே காட்டுறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? எல்லாரும் சூப்பராக இருக்கும். இருக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? நிஜமா நல்லா இருக்கா? நிஜமா சூப்பராக இருக்கு. நான் ஒரு நாள் கூப்பிட்றேன், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எதை பற்றி? நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேலைனால எல்லாமே வேலை தானே. ஆமாம். அப்படிங்கிறப்போ நான் செய்கிறது ஒரு வேலை தான் இல்லையா? நான் செஞ்சாதான் என் வீட்டுக்கு பார்க்க முடியும் இல்லையா? இப்போ மற்றவங்க வீட்டில் இருக்க மாதிரி தான் நானும் இங்கே இருக்கேன். இப்போ நானும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கேன் இல்லையா? அப்போ அப்படிங்கிறப்ப நான் செய்கிறத பொதுமக்கள் வந்து ஒரு வேலையாக பார்த்தாங்கன்னா எல்லாமே நல்லதாகவே இருக்கும். ஐயோ அவன் குப்பை வேலை செய்கிறான், அவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது, ஐயோ அவன் குப்பை வேலை செய்கிறான், அவன் வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் இங்கே எல்லாருமே சமம் அப்படின்னாங்கன்னா அது ரொம்ப இன்னும் நல்லாவே இருக்கும். இன்னும் நாங்கள் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு நினைக்கிறப்போ பெருமையாக நினைப்போம் நான் இல்லையா? எங்களை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்ல. இப்படி பட்டுன்னு கேட்டால் உள் மனசுலேருந்து சொல்லணும். மொதல் விஷயம் வந்து இந்த வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு தைரியம்லாம் வேணும்னா, அதுக்கப்புறம் ஒரு சகிப்புத்தன்மைன்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகவே இருக்கணும் கண்டிப்பாக. அதை விட வேலை சொல்லணும்னா இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ஜெம்முண்ணா, வைரண்ணா. ஏன்னா எங்கள் பசங்க எல்லாருமே டூர் போவோம் வெளியூருக்குலாம், அதான் வேறு ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னா அங்கெல்லாம் சொல்லுவானுங்க, இந்த மாதிரி பாரு இந்த ரோடெலாம் பாரு குப்பையே இல்லாமல் இருக்குது, நம்ம ஊரில் அப்படியா இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், டெய்லியும் க்ளீன் பண்ணுறாங்க. டெய்லி நைட்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கேன், நைட் டைம்லேயும் ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்கும், ஒரு சைடு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊர் டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம், நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ற ஒரு வருத்தமும் இருக்கணும். ரொம்ப நல்ல விஷயம் நீ சொன்ன விஷயம், ரொம்ப நல்லாவே இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் ஒரு குளுக்கோஸ் போட்ட மாதிரி இருக்கும் உடம்பு, நம்ம அடுத்த வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. என்ன பண்ண பேசுறதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் பணம் பணம் நீங்க தானே அது என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அசிங்கமாயிடும்.
இதெல்லாம் மாடலிங் பண்ணும்போது நான் இதெல்லாம் வந்து நான் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணது அப்போ ஓகே ஓகே இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குதுண்ணா கலாய்க்கிறியா நிஜமா மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஐயப்ப சுவாமி ரொம்ப பிடிக்கும் அதனால என்னுடைய ஃபோனில் வந்து அதிகமாக இருக்கிறது ஐயப்ப சுவாமி அதிகமாக யோகி 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 உங்க அம்மாவியா மாமா வர வேண்டியதானே கரெக்ட் சரி நான் போயிட்டு வரேன் பை இன்னொரு நாள் வரேன் பாய்